காதலில் இருக்காங்க. அவங்களுக்கு திருமாவளவன் வந்து அவங்களால ஏற்றுக்கிட முடியாமல் இருக்கிறது காரணம் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற சாதி புத்தி தான். அது கழுவப்பட்ட நிறைய பேர் திருமாவளவனை தலைவராக ஏற்றிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. திருமாவளவன் மாதிரி இன்டெலெக்சுவலாக பேசக்கூடிய ஆளே தமிழ்நாட்டில் கிடையாது. திருமாவளவன் தலைவர் இந்தியாவிலே கிடையாதுங்க. நீங்கள் தோக்கப்படுற கட்சியாச்சே, உங்களுக்கு உங்கள் வேலை தானே நீங்கள் பார்க்கணும்னா அவர் இங்கே குழப்பம் ஏற்படுறதுக்காக இந்த பேச்செல்லாம் அவர் பேசிட்டு இருக்காரு. அதனால் நம்ம இதை பேசக்கூடாது. நம்ம வந்து இந்த கூட்டணி வெற்றிக்காக பாடுபடணும். ஏன்னா தேர்தல் காலம் இதில் வந்து திமுகவும் அவர் கொண்டு வர எல்லா கேண்டிடேட்ஸும் வெற்றி பெறணும். பிஜேபி அதிமுக என்கிற இந்த சக்திகள் வந்து கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பண்ணி வச்சிருக்க குழப்பங்கள் பெரிய குழப்பங்கள். அதில் கடந்த 5 ஆண்டுகள் மட்டும் நம்ம தப்பிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் எடப்பாடி அதுக்கு முன்னாடி ஒரு 4.5 ஆண்டுகள் எடப்பாடி காலத்தில் அவங்க பண்ண அழிசாட்டியங்கள்லாம் வந்து பெரிய அளவில் நமக்கு பாதிப்பாக இருந்துச்சு 5 ஆண்டுகள். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான நேர்காணல நம்ம கூட உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சுசில் ராஜ்குமார் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து திமுக கூட்டணி சைடும் சரி, இந்திய கூட்டணி சைடும் சரி, கிட்டத்தட்ட தொகுதி பங்கீடுகள் வந்து ஃபிக்ஸ் ஆகி போய்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டையுமே நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டு தேர்தல் களம் வந்து சூடு பிடிச்ச ஒரு நிலைமை எட்டிட்டு இருக்குது. ஏன்னா ஏப்ரல் 23 தேர்தல் வருது. 2 பெரிய கட்சிகளும் தங்களுக்கான கூட்டணி கட்சிகளுக்கான ஒதுக்கீடுகளை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டணியில் ஒதுக்கீடுகள் வந்து ஜனநாயகப்படி பேச்சுவார்த்தை குழு அமைச்சு நடக்குது. இன்னொரு கூட்டணிக்கு வந்து பேச்சுவார்த்தை குழு அமைச்சாங்க. ஆனால் ஒரு முறை கூட அந்த பேச்சுவார்த்தை குழு கூடுனா எந்த தகவலுமே இல்லை. அதிமுக நான் சொல்கிறேன். எந்த ஒரு கூட்டம் நடந்ததாக கூட எந்த நிகழ்ச்சியிலையும் நான் பார்க்கல. அப்போ அந்த பேச்சுவார்த்தை எல்லாமே டெல்லியில் நடந்ததாக தெரியுது. அது எழுதி கொடுத்தது அமித்ஷா எழுதி கொடுத்ததை வாசிக்கிற ஒரே ஒரு உரிமை மட்டும் எடப்பாடியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் அதை வாசிக்கிறாரு. இவங்களும் கேட்டுட்டு அமைதியாக இருக்கிறாங்க. திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வந்து இந்த முறை 9 கட்சிகள் புதுசாக சேர்ந்துருக்கனால கூட்டணியில் ஒரு சின்ன சலசலப்பும் சிக்கலும் நிலவுச்சு. ஆனால் திமுக தலைவர் அதை வந்து ஜனநாயகபூர்வமாக கையாண்டிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் வந்து புதுசாக சேர்ந்திருக்க கட்சிகள் வந்து தேமுதிக வந்திருக்காங்க, அவங்களுக்கும் கொடுக்கணும். இப்போ விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளை பக்கத்தில் இருந்து வலிந்து ஆதரித்து கொள்கை உறுதியோடு நிற்கிற ஒரு பெரிய கூட்டம் விடுதலை சிறுத்தைகள். அவர்களுக்கும் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செஞ்சுருக்கணும். அவர்களை வந்து தங்களுடைய தோழமை இயக்கமாக கருதாமல் நாங்களாகவே கருதி அவர்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு ஒதுக்கீடு பண்ணியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது இந்த முறை தவறிவிட்டது. ஆனால் எழுச்சி தமிழர் அதை பாசிட்டிவாக பார்க்குறாரு. அதனால் நாமளும் அவர் பார்வையில் தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் இந்த கூட்டணி வெற்றிக்காக பாடுபடணும். 8 தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெறணும்னு அவர் சொல்கிறாரு. எல்லா இடங்களுமே இந்த திமுக தலைவர் கூட்டணிக்கான இடங்கள் தான் அவர் சொல்கிறாரு. அதனால் நம்ம அதை அப்படியே அணுகிட்டு போகலாம். இப்படி இந்த கூட்டணி ஒரு 2 கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி தேர்தல் களத்துக்கு 2-3 நாளில் கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நாளை மறுநாள் 2 கட்சிகளும் வேட்பாளர்கள் அறிவிக்க இருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி வந்து மயிலாப்பூர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அவருடைய பிரச்சாரத்தை. அது ஒரு பக்கம் பார்த்தா வேகமாக போகிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலையே. இல்லை, அவருக்கு எந்த வேலையும் இல்லை. அவருக்கு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்தி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் அறிவாலயத்துக்கு முதல் நாள் போவாங்க. கூட்டணி எண்ணிக்கை அந்த தொகுதி எண்ணிக்கை முடிவு பண்ண முடியாது. திருப்பி ரிட்டர்ன் போயிடுவாங்க, திருப்பி மறுநாள் வருவாங்க, திருப்பி போயிடுவாங்க. இப்படியே நடந்துட்டு இருந்துச்சு. எடப்பாடிக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே எல்லா குழப்பங்களுக்கும் அவரால் எந்த முடிவும் அவரால் காண முடியாது. ஏன்னா எல்லா குழப்பங்களும் காரணம் டெல்லி. அப்போ இந்த பிரச்சனையை வந்து அவர் டெல்லியில் தான் அணுக வேண்டியிருந்துச்சு. மொத்தமாக ஒரு நாள் எல்லாத்துக்கும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு எல்லோரும் டெல்லியில் போனாங்க. அமித்ஷா போய் பார்த்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கப்புறம் அங்கே டெல்லியில் போய் பார்த்தோன்னே தமிழ்நாட்டில் பெரிய விமர்சனங்கள் வந்துச்சு. ஏன்னா டெல்லியின் ஆதிக்கத்தை எதிர்க்கிறதுக்காக ஒரு மனநிலை வந்து தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இருக்குது. அதை உணர்ந்துக்கிறாத டெல்லி ஆளும் பாஜக அரசு வந்து டெல்லியில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தின் மூலமாக எடப்பாடியை கட்டுக்குள்ளே வைக்கிறதாக அவங்க நினச்சிக்கிட்டு பண்ணாங்க. அது பேக் ஃபயர் ஆகிட்டு அது எடப்பாடி கொஞ்சம் அட்வான்டேஜ் ஆகிட்டு. அட்லீஸ்ட் அந்த முடிவை அறிவிக்கிற பொறுப்பாவது அவருக்கு கிடச்சிது. நம்ம வச்ச விமர்சனங்கள் காரணமாக தான். இல்லைனா எடப்பாடிக்கு அதில் எந்த ரோலும் கிடையாது. அதை முடித்த வேகத்தில் நான் மயிலாப்பூர் போகிறேன், கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. மயிலாப்பூர் தொகுதியை கூட அவரால் தக்க வைக்க முடியல. இப்போ மயிலாப்பூரில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அந்த தொகுதியில் வெற்றி பெறுவாரான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பெரிய சந்தேகம். அந்த ஏற்கனவே பிஜேபி கூட்டணியில் இருந்த தேவநாதன் யாதவ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மயிலை பெனிஃபிட் பண்ணல. ஒரு 500 கோடி ரூபாயை அவர் வந்து கையாடல் பண்ணிட்டாரு, அவர் திருடிட்டாரு. அங்கே இருக்கிற ஒரு 2000-3000 அந்த பிராமண குடும்பங்களை பார்ப்பன குடும்பங்களை சார்ந்தவர்கள் வந்து அதில் பணம் போட்டிருக்காங்க. அந்த பணமெல்லாம் திருடப்பட்டதுன்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அவர் சிறையில் இருக்கிறார். வெளியில் பெயிலில் வந்திருந்தார், திருப்பியும் அவர் சிறையில் இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலைமையில் அந்த கூட்டணியில் இருந்த அந்த கூட்டணியை சேர்ந்த ஒரு நபர் செய்த அந்த ஊழல் நடந்த இடம் அந்த மயிலாப்பூர்.
அதில் ஒரு 20,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் எல்லாம் ஒரே சமூகத்தை, அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள். எப்படி எதை நம்பி தமிழிசை வந்தாலும் இங்கே ஜெயிப்பாங்க? அப்போ திமுக வெற்றி பெற போட முதல் தொகுதி மயிலாப்பூர் தான்ன்றது கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்லேயே தெரிஞ்சு போச்சு. அதனால எடப்பாடியார் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்படியே இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு முக்காவாசி மாநிலங்களை வந்து ஆள்றது பாஜகவாக தான் இருக்கு. காங்கிரஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் அப்படியே தமிழ்நாடு பார்த்தோம்னா, இந்தியாவை ஆள்ற பாஜகவுக்கு எடப்பாடி 27 சீட்டு தான் ஒதுக்கியிருக்காரு. ஆனால் இங்கிட்டு டிஎம்கே சைட்ல இருந்து வந்து காங்கிரஸ்க்கு 28 ஒதுக்கியிருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இல்லை, நீங்கள் 27 தொகுதிகள்னா, இப்போ காங்கிரஸ் 28 தொகுதிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 28 தொகுதிகளில் வேலை செய்கிறதுக்கு இங்கே ஆள் இருக்காங்க, மக்கள் ஆதரவு இருக்குது. அவங்களுக்கு ஓட்டு இருக்கோ இல்லை அதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை. திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகள் பின்னாடி நின்று அவங்கள வெற்றி பெற வைப்பாங்க. ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குது. 27ன்னு சொல்கிறீங்க நீங்கள், 27க்கு மேலே கிட்டத்தட்ட 39 சீட்டுகள் வரைக்கும் தாமரை சின்னத்தில் நிற்க வைக்காங்க அவங்க. தமாகாவில் ஒரு 5 சீட்டு தாமரை சின்னத்தில் நிற்க வைக்காங்க. தமாக வந்து மூப்பனார் இருக்கும்போது பாஜகவுக்கு நான் எக்காரணத்தை கொண்டு அவங்க நான் ஆதரிக்க மாட்டேன், மதவாத சக்திகள் பின்னாடி நான் போக மாட்டேன்னு சொன்ன அந்த மூப்பனாருடைய மகன் வந்து இவர்கள் வந்து ஜி.கே. வாசனுக்கு மிரட்டி, அதிமுக மிரட்டி ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கி தந்ததுனால இப்போ அவர் தன்னுடைய நன்றி கடனாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய கட்சி மாதிரியும், அந்த கட்சிக்கு 5 சீட்டு கொடுத்தா தான் அவர் வருவேன்ற மாதிரியும் சொன்னார். 5 சீட்டும் கொடுத்துட்டாங்க. 5 சீட்டும் உறுதியாக தோக்குற சீட்டு தான். அதனால் அவர் கொடுத்துருக்காங்க. அவர் தன்னுடைய விசுவாசத்தை எப்படி பிஜேபி காட்டுவார்? அதனால் 5 சீட்லையும் தாமரை சின்னத்தில் நிற்கலான்னு சொல்லியிருக்காங்க. தாமரை சின்னத்தில் நிற்க போகிறாங்க. 39 தொகுதிகளிலும் தாமரை ஒரு கணிசமான ஓட்டு வாங்கும். தாமரை தமிழ்நாட்டில் வளர்ந்து விட்டதுன்னு ஒரு பிரச்சாரத்தை வந்து நம்ம 19 தேர்தலில் பண்ணாங்க, 21 தேர்தலில் பண்ணாங்க. அது மாதிரி இப்பவும் பண்ணணும்ல. அதனால் எவ்வளோ அதிகமான தொகுதிகளில் பாஜகவை நிறுத்த முடியும்னு பார்த்து நிறுத்தி தாமரை சின்னத்துக்கு விழுற ஓட்டுகள் எல்லாமே மோடிக்கு விழுந்த ஓட்டுகள், அமித்ஷாவுக்கு விழுந்த ஓட்டுகள். தாமரை தமிழ்நாட்டில் வளர்ந்து விட்டது. அதனால் இங்கே நம்ம அயோத்தியா ஏற்படுத்துறதோ இல்லை காசி மதுரா மாதிரி இங்கே பிரச்சனைகள் ஏற்படுத்துறது ரொம்ப எளிதானதுன்ற மாதிரி இந்த மண்ணை கைப்பற்றுறதுக்காக, தமிழ் மண்ணை கைப்பற்றுறதுக்காக பாஜகவின் சதி தான் இந்த 27 தொகுதி ப்ளஸ் அந்த எல்லா தொகுதியும் சேர்த்திங்கன்னா ஒரு 39 தொகுதி வந்துடுது. 39-40 தொகுதி வந்துடும். இந்த 40 தொகுதியிலும் தாமரை நிற்பது அல்லது தாமரை நிற்க வைக்கப்படுவது, தாமரை சின்னமாக அங்கே காட்டப்படுவது தமிழர்களுக்கு ஆபத்து. இதை எடப்பாடியார் மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டை காட்டி கொடுத்திருக்கிறார். ஆகவே தமிழர்கள் ஒன்று கூடி யாருக்கு ஓட்டு போடுறீங்களோ இல்லையோ, பிஜேபி தாமரை சின்னத்துக்கு ஓட்டை போடக்கூடாது. ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் நீட்டுக்கு எதிராக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டோம் அப்படின்னா எல்லா கட்சிகளும் வந்து நீட்டுக்கு எதிராக அந்த தீர்மானத்தை அதிமுக உட்பட எல்லா கட்சிகளும் ஆதரிப்பாங்க. 4 உறுப்பினர்கள் பாஜக உறுப்பினர்கள் நீட்டுக்கு ஆதரவாக நின்றுட்டு அங்கிருந்து சட்டசபை விட்டு வெளியேறுவாங்க. இப்போ நீங்கள் 27 தொகுதி கொடுத்து அந்த 27 தொகுதியில் ஒரு நடக்கவே நடக்காத விஷயம் இருந்தாலும் ஒரு கற்பனை காட்சி, ஒரு 10 பேர் ஜெயிச்சு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு இதே நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானமோ இல்லை தமிழ்நாட்டுக்கு ஆபத்து ஏற்படும் போது அதை காப்பாற்றுகிற விதமாக இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியில் கொண்டு வர தீர்மானம் ஓட்டெடுப்புக்கு விடப்படும் போது இங்கே 10-15 பேர் பிஜேபி எம்எல்ஏக்கள் இருந்தாங்க அப்படின்னா அந்த 10-15 பேருமே எதுக்கு ஓட்டு போடுவாங்க? இந்த தீர்மானத்துக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க. அப்போ நீங்கள் தேசிய அளவில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் பேசப்படும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்து விட்டது பாரு, 10 பேர் நீட்டுக்கு எதிராக போட்டிருக்கான் பாரு, அப்போ தமிழ்நாட்டில் அந்த நீட்டுக்கு எதிரான மனநிலை, ஆதரவான மனநிலை இருக்குது, திமுகவும் அந்த கூட்டணி கட்சிகளில் அதை ஊதி பெருசாக்குறாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறதுக்கும், பிஜேபி வளர்ந்துட்டுன்னு கதை கட்டுறதுக்கும், அதுக்கப்புறம் இவிஎம்மை டேம்பர் பண்ணி அதில் வேலைகளை பார்க்குறது. ஏன்னா கடந்த தேர்தல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.2% மொத்த பதிவான வாக்குகளில் 7.2% வாக்குகள் அதிகமாக பதிவானதாக, அதாவது போலான ஓட்டுக்கும் கவுண்ட் பண்ண கடையில் டிஃப்ரென்ஸ் அவ்வளோ காட்டுது. இது பல லட்சம் ஓட்டுகள். இது நமக்கு பெரிய ஆபத்து. இந்த ஆபத்தை எதிர்கொள்றதுக்கு இங்கே இருக்கிற கட்சிகள் வலிமையாக இருக்கணும். அதை தான் இந்த கூட்டணி கட்சிகள், இந்த திராவிட முன்னேற்ற கூட்டணி கட்சிகள் வந்து தங்களுக்குள் 1000 சிக்கல்கள் இருந்தாலும் பிஜேபி என்கிற மதவாத சக்தி, பிளவுவாத சக்தி, சாதிவாத சக்தியை எதிர்த்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை கட்டுக்குள் வைப்பதற்காக இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை தமிழர்கள் இதை ஆதரிக்க வேண்டும். சரி, இப்போ இதே இடத்துல வந்து திமுக கூட்டணி பற்றி கொஞ்சம் பேசலாம். இப்போ விசிகாவுக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க, தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க. இப்போ என்னன்னா 2021 தேர்தல் வாக்கு வங்கியை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவுக்கு வந்து 0.43% தான் இருக்கு. ஆனால் விசிகாவுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவே இருக்கு. ஆனால் இவங்களுக்கு 10 இவங்களுக்கு 8ன்றது வந்து எந்த வகையில் நியாயமா இருக்கு? இல்லை, அது நியாயம்னு நீங்கள் பார்க்குறத விட நம்ம எழுச்சி தமிழர் பார்த்த மாதிரி தான் அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா அது தேர்தல் காலம். இப்போ நமக்குள்ள 1000 முரண்பாடுகள் இருந்தால் கூட இந்த வருத்தங்கள், இந்த 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 மாதிரியான ஒரு நெருடல்கள் வந்து இவ்வளோ பெரிய கூட்டணி இருக்கும்போது இது ஏற்படத்தான் செய்யும். ஆனால் 8 பேரும் வெற்றி பெறணுன்ற உறுதியை நம்ம இந்த நேரத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா 8 பேர், இப்போ 4 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. 4 பேர் சட்டசபையில் என்ன செய்கிறாங்க? 4 பேர் எப்படிப்பட்ட நபர்கள், எப்படிப்பட்ட சிந்தனைவாதிகள், எப்படிப்பட்ட பேச்சாளர்கள், மக்கள் மத்தியில் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு இருக்குது. எல்லா கட்சியும் சேர்ந்தவர்களும் நீங்கள் வந்து கூட்டணி கட்சியிலே இருக்க வேண்டாம், வெளியில் இருக்கவங்க கூட, அதிமுகவில் இருக்கவங்க கூட இந்த 4 எம்எல்ஏக்களை பார்த்து, 2 எம்பிக்களை பார்த்து பிரமிக்காத தமிழ்நாட்டில் யாராவது இருக்காங்களா? இப்போ திருமாவளவன் என்ற நபருக்கு வந்து
அவருக்கு இருக்க ஒரு பெரிய தடையாக இந்த சாதிய சமூகம் மட்டும்தான் இருக்குது. வேறு திருமாவளவனுக்கு என்ன தடை இருக்குது? திருமாவளவன் இந்த நாட்டை ஆள்வதற்கோ, திருமாவளவன் பெரிய பெரிய பதவிகளுக்கு வருவதற்கோ, அல்லது திருமாவளவனுடைய ஆளுமையை மெச்சுவதற்கோ, இந்த நாட்டில் அவர் மேலே நீங்கள் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த சாதிய சமூகம் அதை ஏற்றுக்கொள்ள தயங்குது. அந்த சூழலில் இந்த 8 பேரும் நம்ம வெற்றி பெற்று வந்தாங்க அப்படின்னா, இந்த சாதிய சமூகத்துக்கு எதிராக அது ஒரு பெரிய வெற்றியாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா சாதியம் வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு மேலே இருக்குதா சொல்கிறாங்க. இதை எதிர்த்து நீங்கள் ஒரு சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் நம்ம வெற்றி பெற முடியாது. இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை உடைக்கணும். அதற்கு நாம் இருக்கிற இருப்பை காப்பாற்றிக்கணும். இருப்பை காப்பாற்றிக்கிட்டா தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு எலிசபெத் தமிழ் சொல்கிறார். அது எனக்கு சரியாக தான் படுது. அதனால் இந்த நேரத்தில் அதை ஒரு இஷ்யூ ஆக்காமல் கூட்டணி வெற்றிக்காகவும் அந்த 8 பேரின் உறுதியான வெற்றிக்காகவும் வேலை செய்யணும், வெற்றி பெற வைக்கணும் தமிழ் மக்கள். இதை நம்ம மக்கள்கிட்ட எடுத்து செல்லணும். 8 பேரும் வெற்றி பெற்றால் என்ன நடக்கும், 8 பேரும் சட்டசபையில் எப்படி செயல்படுவாங்க, 8 பேரும் மக்கள் மத்தியில் தங்களுக்கு தங்களுடைய கொள்கைகளை கொண்டு சென்று மக்களுக்காக எப்படி வேலை செய்வாங்க என்பதை இந்த கடந்த 5 ஆண்டு அவர்களுடைய பணிகள் அதை பேசும். அது பிறகு இன்னொரு 4 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 பேரும் மொத்தத்தில் 8 பேர் வெற்றி பெறுவதுன்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கும். ஏற்கனவே 2 எம்பிக்கள் இருக்காங்க. அடுத்த முறை நாடாளுமன்றத்துக்கு கூட 2 எம்பிக்கள் போகலாம். இது ஏற்கனவே மாநில கட்சி அந்தஸ்தை பெற்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு இது ஒரு படியாக நம்ம பார்க்கல. இது ஒரு தடைக்கெல்லாம் பார்க்க வேண்டாம். தேமுதிக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது பல கால்குலேஷன். இப்போ சும்மா யாருக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ திமுக தலைமை திருமதி விஜயகாந்த் அவர்களை பார்த்த உடனே உங்களுக்கு 10 சீட்டு அப்படின்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு வேறு எந்த காரணங்களும் இருக்க வாய்ப்பு இல்லை. சம் கால்குலேஷன்ஸ். இந்த பாக்கெட்டில் உங்களுக்கு இவ்வளோ ஓட்டு இருக்குது, ஸோ 500 ஓட்டு 1000 ஓட்டில் கேஸ்ட் லாபின்னு சில பேர் இல்லை. அது கேஸ்ட் லாபின்லாம் இது கொண்டு போகிறது திமுக கூட்டணியை கொச்சைப்படுத்துறது தான். அது அவங்களுக்கு அந்த கால்குலேஷன் இருந்தால் கூட நம்ம திராவிட முன்னேற்ற தலைமைக்கு அந்த கால்குலேஷன் இருக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ அதை பார்க்குறத விட இப்போ விஜய் என்கிற ஒரு 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 கூட்டம் பின்னாடி வந்திருக்கு. முழுக்க தற்கூரி கூட்டம். எதுக்கு பேசுகிறானுங்க, என்ன பண்ணுறானுங்க யாருக்கும் தெரியாது. இப்படி ஒரு 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 இடத்துல 500 1000 ஓட்டுகளில் நமக்கு சிக்கல் வரும் அப்படின்னு தெரியும், நமக்கு உணர்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற ஒரு பெரிய கட்சி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி பெரிய ஒர்க் அவுட் பண்ணி அந்த ஓட் பெர்சன்டேஜ் எல்லாத்தையும் அவங்க கணக்கு பண்ணி தான் அதை செய்வாங்க. சும்மா 10 சீட்டை தூக்கி எந்த கட்சியும் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. திமுக கண்டிப்பாக கொடுக்காது. அப்போ திமுக மோடி அமித்ஷான்ற ஒரு பயங்கரவாத சக்திக்கு எதிராக இந்த மண்ணை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை சில காம்ப்ரமைஸை நம்ம பண்ணுறோம். அது உண்மைதான். நீங்கள் சொல்கிற கேள்வியில் நியாயம் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். நியாயம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதை இப்போ டிஸ்கஸ் பண்ண முடியாது. இப்போ டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் அது இல்லைன்னு நான் சொல்கிறேன். இப்போ கேஸ்ட் லாபின்னு சொல்கிறது மூலமாக அதை கொச்சைப்படுத்துன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இப்போ கொங்கு மக்கள் தேசிய கட்சியோ முப்பத்தூர் புலிப்படையோ இப்போ வீரமுத்திரையர் சங்கம் தான் இப்போ தமிழர் தேசம் மாறி இருக்கு. இவங்களுக்கு பின்னாடி இருக்கிறது கேஸ்ட் ஓட்டு தானே, கேஸ்ட் பாலிடிக்ஸ் தானே இருக்கும். அது இருக்கிற மாதிரி நீங்கள் தேமுதிக பின்னாடி காஸ்ட் பாலிடிக்ஸ் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறது என்னால் முழுமையாக ஏற்றுக்கிட முடியாது. ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ நான் நெல்லை மாவட்டத்துக்காரன், நான் சென்னையில் இருக்கிறேன். இப்போ நெல்லை மாவட்டத்தில் எங்கள் ஊரில் நான் பார்த்துருக்கேன். சின்னதில் எங்கள் ஊரில் இன்றைக்கும் விஜயகாந்துக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது. நான் விஜயகாந்த் ஜாதி சேர்ந்தவன் கிடையாது. ஏன் இருக்குது? அப்போ அப்படி கிடையாது. அப்போ விஜயகாந்துக்கு எல்லா பக்கம் ஒரு செல்வாக்கு இருக்குது. இப்போ அந்த 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 மாதிரியான விஷயங்கள் அந்த ஜாதிகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமைச்சிருது. அதுபோல் அவர் சினிமா நடிகர் வேறு. அவர் அக்செப்டன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும். அவருக்கு அந்த ஓட்டோட மிச்சம் சொச்சம்லாம் இருக்க தானே செய்யுது. நீங்கள் அது எப்படி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த கட்சின்னு ஒன்று இருக்க தானே செய்யுது. இப்போ அது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் தானே அவர். அவருடைய துணைவியார் தானே வந்திருக்காங்க இப்போ. அதனால் அதையெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் லாபிலாம் அதில் கம்ப்ளீட்டாக கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் விஜயகாந்தை வச்சு சொன்னீங்க. ஏன்னா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா விருதாச்சலத்தில் அவருக்கு விழுந்த ஓட்டுகள் பின்னாடி என்ன சமூகம் இருக்குன்றது தெரியும் அந்த பகுதியை சார்ந்தவங்களுக்கு. இப்போ என்னன்னா இதே கேள்வி எப்படி வருதுன்னா, இப்போ சனாதனத்தையும் சமூக நீதியும் சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய விஷயமா திமுக கூட்டணி இருக்கு, சமூக நீதியை காக்கக்கூடிய இடத்துலையும் திமுக இருக்கு. அதுல இப்போ நம்ம தேமுதிகவை சேர்க்கலாமா? இல்லை, இந்த கூட்டணியில் நம்ம விஜயகாந்த் ஒருவேளை கேப்டன் விஜயகாந்த் இருந்திருப்பார் அப்படின்னா இந்த கேள்வியே எழுந்திருக்காது. இப்போ நீங்கள் பிரேமலதா மேடம் வச்சு சில சில விமர்சனங்கள் இருக்கிறதுனால இந்த கேள்விகள் எழும்புது. அந்த பிரேமலதா மேடம் தான் இப்போ இந்த கூட்டணிக்கு வந்துட்டதுனால இந்த கூட்டணி தான் இந்த மக்களை காப்பாற்றும். அவர்களுக்கும் 2 பிள்ளைங்க இருக்காங்க. அவர்களும் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும். இப்போ அந்த அம்மா முன்னாடி பேசினபடி சனாதனத்தை பற்றி உதயநிதி பேசக்கூடாது சொன்னதெல்லாம் இப்போ நம்ம முன்னாடி பேசப்படும். ஆனால் இது எல்லாமே ஒரு ஒரு அஜெண்டா தானே. இப்படி நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்படி நம்ம கூடவே இருக்கிறவங்கள பற்றி நம்ம 1000 கேள்வி நம்ம கேட்டு அதுக்கு பதில்களை தேடுறதை விட நமக்கு எதிராக இருக்கிறவங்கள நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இவர் டிடி தினகரன் என்ன சொன்னார்? நான் எடப்பாடி கூட போகிறது சூசைட் பண்ணிக்கிற மாதிரின்னு சொன்னார். இப்போ போயிட்டார், கிட்டத்தட்ட சூசைட் தான் பண்ணிக்கிட்டாரு. இப்போ இருக்கிறது டிடி தினகரன் கிடையாது. அது ஏதோ அமித்ஷாவோட ஆவி டிடி தினகரன் உள்ளே உட்காந்துட்ட மாதிரி அந்த அம்மாவை பற்றி சொல்கிறார். நான் வாயை திறந்தேன்னா சசிகலாவுக்கு ஆபத்தாயிரும் அப்படின்னு பேசுகிறார். அந்த அளவுக்கு எதிர்க்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவருக்கு இருக்கிற அந்த வழக்குகள், அதை வச்சுருக்க அந்த கடிவாளம் எல்லாமே அவங்க கையில் இருக்குது. எடப்பாடியாருக்கு அந்த நெருக்கடி இருக்குது. இப்போ இந்த மாதிரியான அஜெண்டாக்கள் அங்கேருந்து தான் இங்கே திணிக்கப்படுது.
நம்ம எதிர்த்து அடிக்கணும் அப்படின்னா, அல்லது மக்கள்கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னா, பொருந்தா கூட்டணி அது. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் 1 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த தேர்தல் இல்ல, அடுத்த தேர்தல்ல எந்த தேர்தலிலும் அவங்க கூட கூட்டணி இல்லைன்னாங்க. அந்த அம்மா சொன்னாங்க மோடியா, லேடியான்னாங்க. பிஜேபி அந்த இன்னொரு முறை நான் அவங்க கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னாங்க. ஆனா கூட்டணி வச்சுக்கிட்டாரு இவரு. இப்படி ஒரு பொருந்தா கூட்டணி அமைச்சுக்கிட்டு, பின்னாடி ஒரு வேஷம் போட்டு ஒரு கூட்டத்த கொண்டு வருது. ஒரு 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 இவர முகமூடியா காட்டி வராங்க. ஒரு குரூப் பின்னாடியே வராங்க. அவங்க நோக்கம் இவர வளர்த்து விடுறது கிடையாது. இவர ஒழிச்சுட்டு அவங்க வந்து உட்கார்றது தான். அப்ப நமக்கு இருக்க ஆபத்து, பெரிய ஆபத்து. இத நம்ம டிஸ்கஸ் பண்றத விட, நம்ம அத டிஸ்கஸ் பண்றது தான் சரியா இருக்கும். இல்ல, ஆனா இப்போ நீங்க சொன்னீங்க அந்த அஜெண்டா இங்கிட்டும் வர வாய்ப்பு இருக்கு, வந்துட்டு இருக்கு, வந்துட்டு இருக்குல்ல. இன்ஸ்பிரேஷன் ஆகுறாங்க. ஆவுல்ல. அதனாலதான் இப்போ தமிழர் தேசத்தோட செல்வகுமார் அவரு அடிப்படையில ஒரு RSSல இருந்து அந்த ஒரு மாதிரியான ஒரு இது இருக்கு. இல்ல அவருக்கு இப்ப சீட்டு கொடுத்துருக்காங்க. இல்ல அது வந்து இப்போ அவர் தொடர்பான சில யூடியூப் சேனல்ல அவரோட வீடியோஸ்லாம் பார்த்தா, அவர் சொல்றாரு மோடி கடவுள்னா, சரி மோடி உங்களுக்கு கடவுளா இருக்கட்டும். மோடிய வளர்த்த அதே இயக்கம் தான் தன்னை வளர்த்துதுன்னு சொல்றாரு. இது எப்படி சீட்டு வாங்கினாருன்னு தெரியல. அதை பத்தி கமெண்ட் பண்றதுக்கு நமக்கு ரைட் இல்லைன்னு நினைக்கிறேன். அது தலைவர்கள் தான் அதை பார்த்துக்கணும். ஏன்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸு இதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம கருத்துல எடுத்துக்கணும். நாளைக்கு இன்னொருத்தன் வந்து நிப்பான். அவன் நான் நாக்பூர்ல தான் வளர்ந்தேன்பான். அங்க சனாதனம் தான் எனக்கு உயிர் கொடுத்துச்சும்பான். சூத்திரப்பையிலே சொல்லுவான். அந்த அந்த நேரத்துல வந்து நம்ம மாட்டிக்கிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கவனத்துல எடுத்துக்கணும். இப்போ முத்தரையர் வந்து பெரிய அளவுல ஒரு நாட் ரெப்ரசன்டட் கம்யூனிட்டின்னு சொல்றாங்க. அதுக்காக அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் ஒரு வேளை. அது என்ன பின்புலம்னு தெரியல. ஆனா அவரு அவரு எனக்கு தெரிந்த அளவுல அவர் தன்னை ஆர்எஸ்எஸ்காரன்னு தான் சொல்றாரு. ஒரு ஆபத்து தான் அது. பார்க்கலாம். நத்தம் தொகுதியில நிற்கிறாரு. விஸ்வநாதன் பார்த்துக்கிட்டோம். நம்ம என்ன சொல்றது அது? இப்ப இங்க இருந்து இன்னொரு ஒரு கேள்வி வருது. ம். என்ன அப்படின்னா, சமீபத்துல புதிய திராவிட கழகம் அப்படின்னு ராஜ் கவுண்டர் அப்படின்னு ஒருத்தர் வந்து கட்சி ராஜ் ஆரம்பிச்சு கவுண்டர். சமூக நீதி மாநாடுலாம் நடத்திருந்தாரு. அதுல உதயநிதி ஸ்டாலின் போய் கலந்துக்கிட்டாரு. கலந்துக்கும் போது வாய்க்கு சகோதரர் ராஜ் கவுண்டர், சகோதரர் ராஜ் கவுண்டர். ஆனா அந்த மாநாடு சமூக நீதி மாநாடு. இப்போ அவர் என்னன்னா அவர் பேரை மாத்திட்டாரு. தன் பேர் வந்து எஸ் ராஜ்குமார் அப்படின்னு மாத்திட்டாரு. ஏன்னா நான் வந்து திமுகவுக்கு வந்து ஆதரவு அளிக்கிறேன், அதனால பேரை மாத்திக்கிறேன் அப்படின்னு ஒரு மாற்றம் அவருக்கு நிகழ்ந்திருக்கு. இது மாதிரி நிகழுமா இப்போ வந்த செல்வகுமாருக்கு? நிகழ்மான்றது வந்து செல்வகுமாரோடைய நடத்தைகள் தான் நமக்கு சொல்லணும். செல்வகுமார் வந்து திரு செல்வகுமார் முத்தரையர் சங்கத்திலேருந்து வராரு. முத்தரையர்கள் வந்து சமூகத்தில் ஒரு பின்தங்கிய சமூகம் தான். இந்த சமூகத்துக்கு பிரதிநிதியாக அவர் செயல்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக அவருக்குள்ளேயே மாற்றங்கள் வந்து, ஏன்னா முத்தரையர் சமூகத்தை வந்து இவர் நம்புகிற அந்த இவரை வளர்த்ததா சொல்கிற அந்த இயக்கம் முத்தரையர் சமூகத்தை தனக்கு இணையாக பார்க்குமா? தனக்கு இணையாக பார்க்காது. தனக்கு இணையாக மனுஷனாக கூட பார்க்காது. இதை வந்து அவங்க உணர்ந்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான சிந்தனைகளுக்கு எதிராக வந்துடுவாங்கல்ல. இப்படிப்பட்ட சிந்தனைகளை வரணும்னு தான் நம்ம அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறோம். இப்போ இவருக்கு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, அவர் வந்து ஒரு சனாதனியாக இருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு அங்கீகாரமாக கொடுக்கணும்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா தேர்தல் நேரத்தில் நம்ம அதை பெருசாக ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க மாறி வராங்கன்னு நம்ம நம்ப வேண்டியதான். வேற என்ன பண்ணுறது? நம்ம அப்படி இல்லைன்னா மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு மோடி அமித்ஷா கொண்டு வந்து காட்டினாலே ஒன்றும் நடக்காது. செல்வகுமார் என்ன பண்ணிட முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு வந்து இங்கே திராவிட படை இருக்குது, இங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, திராவிட கழகம் இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, இன்னும் பல ஜனநாயக சக்திகள் இருக்காங்க. இந்த மண்ணை காப்பாற்றுறதுக்கு வந்து போதுமான கருத்துக்கள் எல்லாமே மக்களிடம் பொதுவாக நம்ம பரப்பப்பட்டிருக்கு. அதனால இந்த விஷயங்கள்லாம் வந்து பெருசா நமக்கு ஒரு ஒரு சவாலா வந்து சேரும்னு நான் நினைக்கல. இப்போ நம்ம இந்த மண்ணை காப்பாத்துறதுக்கு, சனாதனத்தை எதிர்க்கிறதுக்கு, சமூக நீதி காப்பாத்துறதுக்கு முக்கியமா இந்த கூட்டணி ரொம்ப முக்கியம் அப்படின்றத உங்களோட பாயிண்டா நான் எடுத்துக்கிறேன். இந்த கூட்டணி வந்து தேர்தலில் வெற்றி பெறும், அவர்கள் எம்எல்ஏ ஆவாங்க, எம்பி ஆவாங்க, அது வேற. ஆனா இந்த மண்ணை யார் ஆளணுன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. இந்த மண்ணை வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான சக்திகள், அதாவது தமிழ்நாட்டுடைய ஒரு 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 அந்த தமிழ்நாட்டோட சைக்கிள்னு சொல்லலாம். அது வந்து பார்ப்பன எதிர்ப்பு தானே. அந்த பார்ப்பன எதிர்ப்பை நம்ம வந்து இங்கே பெருசாக நிற்க வைக்க முடியாமல், அங்கேருந்து வந்து இப்போ அன்றைக்கி ஒரு ஒரு டிவி ஷோவில் பார்க்குறேன், இவர் ரங்கராஜ் பாண்டியிட்ட ஒருத்தன் கேள்வி கேட்கான், இடபிள்யூசி இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படுமா? எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்த பிறகு இடபிள்யூசி இடஒதுக்கீடு கண்டிப்பாக அமல்படுத்தப்படும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு சட்டப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கு. இப்போ 69+ அவங்க இடபிள்யூசி 10 போட்டால் 79 உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கிடாது. நீதிமன்றம் அதை ஏற்றுக்கிடாது. அப்போ அந்த இடஒதுக்கீட்டில் குழப்பம் ஏற்படும். அந்த குழப்பத்தை ஏற்படுத்தணுன்றது தானே இவங்க நோக்கம். அப்போ இதெல்லாம் நம்ம ஆட்சியில் இருந்தால் மட்டும்தான் இந்த குழப்பத்தெல்லாம் நம்ம தவிர்க்க முடியும், தடுக்க முடியும். இப்போ நம்ம வந்து இந்த ஒரு கூட்டணி வெற்றி பெறுறது அப்படின்றத விட தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு சொல்கிறாங்களா, அது கரெக்டான பேச்சு. அது முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னது ரொம்ப கரெக்டான பேச்சு. தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி தான். டெல்லியோட அஜெண்டா தமிழ்நாட்டோட அஜெண்டா. தமிழ்நாட்டோட அஜெண்டா தமிழ் மக்களுடைய நலன், தமிழ் மக்கள் இதுவரை கொண்டிருந்த கொள்கைகள், தமிழ் மக்கள் இதுவரை அணுகிய அரசியல், தமிழ் மக்கள் பழகிய அரசியல், அல்லது தமிழ் மக்களுக்குள்ளே இருக்கிற அந்த வடவர் எதிர்ப்பு, அந்த பார்ப்பன எதிர்ப்பு, இந்த சிந்தனைகள் தான். இதையெல்லாம் நம்ம வந்து எப்படி ஒரு ஒரு ஆட்சி இழந்துட்டோம்னா எல்லாத்தையும் நம்ம இழந்துருமே. இப்போ எடப்பாடி மாதிரி ஒரு நபர் அவங்கள்ட்ட சிக்கினார் அப்படின்னா, ஒரு வலிமையான ஒரு கட்சியாக இருந்திருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளால் அவங்களை ஏற்று நிற்கவே முடியாது. எடப்பாடியார் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். அது எடப்பாடியார் ஒரு பெரிய கட்சிக்கு தலைவராக இருந்தவர், ஓபிஎஸ் அங்கே இருந்தார். ஆனால் அந்த அந்த
அவங்க வந்து டெல்லிக்கு பணிஞ்சு போகிறாங்கன்றது அதிமுகங்களே ஏற்றுக்கிட முடியலையே. ஏன் ஏற்றுக்கிட முடியல? அந்த சிந்தனையே தமிழர்களுக்கு வராது. வடக்க வந்து குனிஞ்சு போகிற பழக்கமே நமக்கு கிடையாது. இதை நம்ம காப்பாற்றணும்ல. இதை காப்பாற்றுறது நம்முடைய வேலை. அதுக்கு இந்த கூட்டணி வெற்றி பெறணும், அவ்வளோதான். நம்ம டிடிவி இப்போ இங்கே ஏடிஎம்கே ஆட்சி எப்படி நடக்கும் அப்படின்னா பீகார்ல எப்படி நடந்தது அது மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்றாரு. பீகார்ல எப்படி நடந்து நடக்குன்றாரு. அவர் வெளிப்படையாவே சொல்றாரு. எடப்பாடிக்கு என்ன நடக்கும்னு சொல்லலை, அவ்வளோதான். பீகார்ல என்ன நிதிஷ்குமார் தான் எடப்பாடி, அவருக்கு என்ன நடந்தா இவருக்கு நடக்குன்றாரு. ஆனால் இங்கே இருக்கிறவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் பாருங்கள் ஒரே நாளில் நாங்கள் பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு பார்க்கோம், உடனே பிரச்சாரத்தை கிளம்பிட்டு பார்க்கோம் அப்படின்றாங்க. நீங்கள் ஒரே நாளில் எப்படி முடிச்சிங்கன்னு நாட்டுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஒரே நாள் டெல்லிக்கு போனீங்க, அங்கேருந்து எழுதி கொடுத்தாங்க, கொண்டு வந்து இங்கே வாசிச்சு எல்லாத்தையும் திருப்பி எல்லாத்தையும் ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். இது நீங்கள் முதலே பண்ணியிருக்கலாம். ஏன் பேச்சுவார்த்தை ராயப்பேட்டை அலுவலகத்தில் நடக்கலை? நடந்துக்கணும்ல. இப்போ வந்து பியூஷ் கோயல் வந்து ராயப்பேட்டையில் அதிமுக அலுவலகத்தில் போய் பேசியிருக்கணும். ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை பேசியிருக்கணும். ஒரே ஒரு தடவை டெல்லிக்கு போனாங்க, நம்பர்ஸ் முடிவு பண்ணாங்க. இங்கே வந்து எடப்பாடியார் இவருக்கு அவ்வளோ இருக்கேன் பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சீட்டை அறிவிச்சு போயிட்டார். இவ்வளோ தானே செய்ய முடியும் உங்களால்? இது அடிமைத்தனம் இல்லையா? இந்த அடிமைத்தனம் தமிழர்களுக்குரியது இல்லையே. இது எங்கேருந்து இருந்துச்சு? உங்களுக்கு உங்கள் சுயநலத்துலேருந்து இருந்துச்சு. உங்களை காப்பாற்றிக்கிறணுன்ற எண்ணத்தில் தமிழர்களை காட்டி கொடுக்குற வேலை எல்லாம் இது என்ன வேலை? இதில் திமுக ஸ்லோவாக நடக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு சீட்டு கொடுக்கல, தேமுதிக சேர்த்தது கரெக்டாக, அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு 10 சீட்டு கொடுக்கலாமா? அது எங்கள் விருப்பம். நாங்கள் 10 கொடுப்போம், 15 கொடுப்போம், விடுதலை சிறுத்தைகள் 50 கூட கொடுப்போம். நீங்கள் ஏன் அதெல்லாம் கேட்குறீங்க? நீங்கள் தோக்க போகிற கட்சியாச்சே, உங்களுக்கு உங்கள் வேலை தானே நீங்கள் பார்க்கணும்னா அவர் இங்கே குழப்பம் ஏற்படுத்துக்காக இந்த பேச்செல்லாம் அவர் பேசிகிட்டு இருக்காரு. அதனால் நம்ம இதை பேசக்கூடாது. நம்ம வந்து இந்த கூட்டணி வெற்றிக்காக பாடுபடணும். ஏன்னா தேர்தல் காலம் இது. இதில் வந்து திமுகவும் அவர் கொண்டு வர எல்லா கேண்டிடேட்ஸும் வெற்றி பெறணும். பிஜேபி, அதிமுக என்கிற அந்த சக்திகள் வந்து கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பண்ணி வச்சிருக்க குழப்பங்கள் பெரிய குழப்பங்கள். அதில் கடந்த 5 ஆண்டுகள் மட்டும் நம்ம தப்பிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் எடப்பாடி அதுக்கு முன்னாடி ஒரு 4.5 ஆண்டுகள் எடப்பாடி காலத்தில் அவங்க பண்ண அழிசாட்டியங்கள்லாம் வந்து பெரிய அளவில் நமக்கு பாதிப்பாக இருந்துச்சு 5 ஆண்டுகள். இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு அரசு கொடுக்கப்பட்ட நெருக்கடி, இந்த நெருக்கடி ஒருவேளை எடப்பாடி ஆட்சி வந்தால் கொடுக்க வேண்டிய தேவையாக இருக்காது. ஏன்னா ஆட்சி அவங்க தான் நடத்துவாங்க. இதை தான் அவங்க விரும்புகிறாங்க. இந்த எதிர்ப்பு அவங்களுக்கு வேண்டாம். அவங்க வந்தவொடனே இங்கே ஏற்றுக்கணும். மோடிஜி முகத்தை காட்டினா ஓட்டு போட்டுறணும், அமித்ஷா வந்தால் ஓட்டு போட்டுறணும். மோடி அமித்ஷாவுக்கு இங்கே இதே நாட் வெல்கம் இயர் என்றது தமிழ்நாடு இந்த 2026 தேர்தலில் வலிமையாக காட்டும். அம்பேத்கர் வந்து ஒரு கோட்ஸ் இருக்கும், அரசியலை பொறுத்த வரைக்கும் கோட்பாடுகளோட நடவடிக்கைகள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அப்பனா தான் அந்த நடவடிக்கை யார் சரியா எடுக்கிறாங்களோ அவங்க வெற்றி பெறுவாங்க. அவங்க தான் மக்கள் விரும்புகிற ஒரு கூட்டணியா இருப்பாங்க, அரசியல் கட்சியா இருப்பாங்க. அப்படி ஒரு அரசியல் கட்சியா இன்னைக்கு விசிகா இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்போ விசிகாவோட வாய்ஸையும் இடதுசாரிகளோட வாய்ஸையும் கொஞ்சம் கம்மி பண்றது, அதாவது தொகுதிகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது மூலமா அங்கிட்டு, அதாவது பாஜகவோட வாய்ஸை வந்து அதிகப்படுத்துற மாதிரி தெரியாது. பாஜகவோட வாய்ஸ் எப்படி அதிகமாக நினைக்கிறேன்? ஒரு சீட்டு கூட இவங்க தான் அவங்களை அதிகமா வந்து எதிர்க்கிறாங்க. அப்ப இவங்க நம்ம டம்மி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிடாதா? நம்ம வந்து இவங்களை டம்மி பண்ற மாதிரியா? அதாவது திமுக வந்து சீட்டை குறைக்கிறோம். கூட்டிருக்கு எங்க குறைச்சிரு? 6 கொடுத்து 8 கொடுத்துருக்கு. அவங்களோட இப்போ விசிகாவுடைய எதிர்பார்ப்பு அதிகம். அதுல நியாயம். ராஜ்யசபா, ஆனா அந்த ராஜ்யசபா இப்போ இங்கிட்டு தேமுதிக போயிருச்சு. இவங்களுக்கு ராஜ்யசபா வேணும்ன்றது தேமுதிக போயிருச்சு. ஆனா அதே மாதிரி இடதுசாரிகளுக்கு போனோட 6ல இருந்து 5 குறைச்சிட்டாங்க 2 கட்சிகளுக்குமே. ஏன்னா இவங்க தான் சனாதனத்தையுமே மிச்ச எல்லா விஷயத்தையுமே முக்கியம் மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரே சக்திகள் வந்து இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் தான். இவங்க நம்ம குறைக்கிறது மூலமா என்ன மாதிரியான நிகழ்வு இல்லை, அந்த எண்ணிக்கையில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எண்ணிக்கை வந்து கண்டிப்பாக உயர்த்தி கொடுக்கணுன்றது உண்மைதான். ஆனால் ஏற்கனவே கூட்டணி கட்சிகள் 20க்கு மேலே இருந்தாங்க, இப்போ ஒரு 9 கட்சி சேர்ந்துருக்காங்க. இந்த குழப்பங்கள் வரத்தான் செய்யும். அது போக வந்து அவர் விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு அரண்ன்றது முதலமைச்சர் தெளிவாக உணர்ந்திருக்கார். பல இடங்களில் அவர் சொல்றாரு. இப்போ விசிகா கிட்டே அரண்களுடைய எண்ணிக்கையை குறைக்கும் போது பிரச்சனை, திராவிட கழகத்துக்கு அது பிரச்சனை. ஒரு ஆள் போதுங்க. ஒரே ஒரு திருமாவளவன் தான் இவ்வளோ காலம் இருந்தார். ஒரே ஒரு திருமாவளவன் அவங்களால சமாளிக்க முடியல. இப்போ 8 பேர் வந்தால் என்ன ஆகும்? திருமாவளவனே 18 பேர் சொல்றாரு. நாங்கள் 8 பேரும் 18 பேர் சொல்ல, அவங்களுக்கு சேர்த்து 18 பேர்ன்றார். அந்த 18 பேர் வராங்க. நீங்கள் அதை விட்டுருங்க, எனக்கு அவங்கள பற்றி தெரியாது. ஆனால் விசிகா பற்றி எனக்கு தெரியும். விசிகால ஒரே ஒரு திருமாவளவனை இத்தனை ஆண்டுகள் அவங்களால சமாளிக்க முடியல. ஒரே ஒரு திருமாவளவன் டெல்லியில் கூப்பிட்டு நாங்கள் சொல்கிற நபரை போய் பாருங்கள், உங்களுக்கு என்ன, நீங்கள் மக்களுக்கு நிறைய திட்டங்கள் அப்படிலாம் என்னெல்லாமோ பேசி பார்க்குறாங்க. அண்ணன்ட்ட வந்து ஆஃபர்லாம் நிறைய ஆஃபர் கொடுக்கறதுக்கு வெக்கம் இல்லாமல் கொடுக்காங்க. அவரும் உதறி தள்ளிட்டு போவாங்கடா நீங்களாச்சு உங்கள் இதாச்சுன்னு எல்லாத்தையும் புறம் தள்ளிட்டு தான் போகிறாரு. அந்த ஒரு நபரை அவங்களால சமாளிக்க முடியல. இந்த 8 பேர் வந்தால் என்ன ஆகும்? இந்த 8 நாளைக்கு 16 ஆகாதா? 8 நாளைக்கு 50 ஆகாதா? விடுதலை சிறுத்தைகள் இப்படியே இருக்கிற கட்சியா? விடுதலை சிறுத்தைகள் கிழவர்களால் இருந்த கட்சியா? விடுதலை சிறுத்தைகள் வைப்ரண்டான கட்சி. விடுதலை சிறுத்தைகள் வட மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் பல்லர்களும் பறையர்களும் திரண்டு எழுந்து வந்திருக்க கட்சி. இப்போ பல்லர்கள் வந்து அந்த காலத்திலேயே விடுதலை சிறுத்தைகளை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க அப்படின்னா இன்னைக்கு பல்லர்களுக்கு அந்த நிலைமை, இன்னைக்கு கிருஷ்ணசாமியால் ஏற்பட்ட நிலைமை விடுதலை சிறுத்தைகள் அன்னைக்கு திருமாவளவன் அன்னைக்கு அவர்களுக்கு தலைவராக போயிருப்பாரு, அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால்
இன்றைக்கு அவர்களுக்கு கிருஷ்ணசாமியாலும் ஜான் பாண்டியனாலும் ஏற்படப்பட்டிருக்கிற அந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. இன்னைக்கு ஜான் பாண்டியன் ஒரு தொகுதியில் நிற்கிறாரு, ராஜபாளையம் ஒரு தொகுதியில் போய் நிற்கிறாரு. நின்றுக்கிட்டு நான் பட்டியல் வெளியிட்டதின் முதல் படியாக பார்க்க, ரெண்டாவது படியாக பார்க்கன்னு கதை விட்டுட்டு இருக்காரு. அவர் எதுக்கு ராஜபாளையத்துக்கு போயிருக்காருன்றது தென் மாவட்டத்தில் இருக்க பல்லர்களுக்கும் தெரியும், தேவேந்திர வேளாளர் இருக்கிற பல்லர்களுக்கும் தெரியும், இங்கே இருக்கிற ஆதிராவிடர் மக்களுக்கும் தெரியும். எதுக்கு போயிருக்காரு? சாத்தூர் தொகுதியில் நயினா நாகேந்திரனுக்கு வேலை செய்யறதுக்கு போயிருக்காரு. இது பட்டியல் வெளியிட்டது முதல் படியா? அவர் டாக்டர் என்ன பண்ணுறாரு? கடைசி வரைக்கும் எந்த கூட்டத்திலும் சேராத மாதிரி ஒரு நிலைப்பாட்டை காட்டிக்கிட்டு ஆர்எஸ்எஸின் உத்தரவுப்படி டாக்டர் கிருஷ்ணசாமி தனித்து தற்கொலை செய்வதாக முடிவெடுத்துக்கொண்டு தனியாக தேர்தல் நிற்கிறார். இதை தான் 2021 இன்னைக்கு பண்ணீங்க. இதை விடுதலை சிறுத்தைகள் என்னைக்காவது பண்ணுவாங்களா? ஏன் பண்ண மாட்டாங்க? விடுதலை சிறுத்தைகளுக்கு எழுச்சி தமிழர் என்ற ஒரு வீரியமான தலைவர் இருக்கார். அவர் தனக்கு கீழே ஒரு 4 பேர் உருவாக்கி விட்டுருக்காரு, 10 பேர் உருவாக்கி விட்டுருக்காரு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளோ பேர் இருக்காங்க? இன்னைக்கு 8 பேர் இன்னைக்கு சட்டசபைக்கு போனாங்கன்னா சட்டசபையில் தமிழர்களின் குரலாக அந்த 8 பேர் குரல் இருக்குமா அல்லது சனாதனியின் குரலாக இருக்குமா? தமிழர்களின் குரலாக தான் அது இருக்கும். அப்போ அந்த 8 பேர் போகணும். இப்போ இந்த தென் மாவட்ட மக்கள் விடுதலை சிறுத்தைகளை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் இந்த படுகொலைகள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குமா? இன்னைக்கு தென் மாவட்டத்தில் நடக்கிற ஒவ்வொரு படுகொலைகளுக்கும் முதல் ஆளாக போய் நிற்கிறது எழுச்சி தமிழர் தான் போய் நிற்கிறார். யாவன் சேர்த்தாலும் போய் நிற்கிறார். பாதிக்கப்பட்டவங்க போய் நிற்கிறார். எதில் யார் இருக்கானோ அவங்க பார்க்கறது இல்லை. இவர்கள் தான் பாதிக்கப்பட்டவன்னு தெரியுது, உடனே போய் நிற்கிறார். கவின் படுகொலை முதற்கொண்டு அண்ணன் தான் நிற்கிறார். நான் பார்த்து சமீப காலத்தில் நடந்த கொலைகள் நான் சொல்கிறேன். கடைசியாக நடந்த ஆகாஷ் கொலை வரைக்கும் அண்ணன் தம்பி இருக்காரு. யாருமே போகல. இப்போ எடப்பாடியார் சொல்றாரு எல்லாருக்கும் எளியவர் விளிம்பு நிலை மக்களின் குரலாக பேசுகிற திருமாவளவன் ஏன் அங்கே போகலான்றாரு. சரி, அவர் போகல, நீ ஏன் போகல? அவர் போனாரா போகலையான்றதெல்லாம் அங்கே இருக்க மக்களுக்கு தெரியும். ஆனால் இவர் அதை ட்விஸ்ட் பண்ணுறாரு பாருங்க. இவர் ஏன் போகலான்றாரு. தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறாரா? நீ ஏன் போகல? நீ எதிர்கட்சி தலைவர் தானே. ஆள் கட்சி சரியில்லைப்பா, கொலை நடக்குது, தடுக்க வேண்டிய பொறுப்பு தடுக்கலன்னே வச்சுக்கணும். எதிர்கட்சி தலைவர் அதுக்கான அழுத்தத்தை கொடுக்கணுமா இல்லையா? எதிர்கட்சி தலைவர் போய் நின்றுக்கணுமா இல்லையா? நிற்கல. கவின் படுகொலை செய்யப்பட்டு கிடக்காரு, செத்து போயிட்டான் அந்த பையன். அடுத்த 5 நாட்களில் எடப்பாடியார் திருநெல்வேலிக்கு போறாரு. திருநெல்வேலியில் உட்காந்து நயினா நாகேந்திரன் வீட்டில் கவின் கொலை செய்யப்பட்ட இடத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும் நயினா நாகேந்திரன் வீடு. நயினா நாகேந்திரன் வீட்டில் போய் 108 வகையான விருந்து வச்சு சாப்பிட்டு வந்திருக்காரு. கவின் படுகொலையை நயினா நாகேந்திரனும் எடப்பாடியாரும் கொண்டாடுறாங்களா? நான் கேட்குறேன், கொண்டாடுறாங்களா? கொண்டாடணும்ல. நீங்கள் செய்கிற நிகழ்வு அதானே காட்டுது. எழுச்சி தமிழர் என்ன பண்ணாரு? போய் அங்கே போய் அவங்களுக்காக நின்னார். அந்த பையனோட அப்பா சொன்னார், கிருஷ்ணசாமி இருக்காரு, ஜான் பண்ணி இருக்காரு, அவங்க ஜாதி தலைவர் தான். அவர் சொன்னார், என் தம்பி எங்கள் அண்ணன் திருமாவளவன் வருவான், பார்லிமெண்ட் கொடுத்து போயிருக்காரு, எங்கள் அண்ணன் திருமாவளவன் வருவான், எங்கள் அண்ணன் வந்த பிறகு தான் முடிவெடுப்பேன்றாரு. அந்த 2 தலைவர்களையும் கவினுடைய அப்பா, கவின் செல்வகணேஷ் என்ற படுகொலை செய்யப்பட்ட அந்த இளைஞனுடைய அப்பா புறக்கணிச்சிட்டார். ஆபத்து வரும்போது யாரை தலைவனாக தேர்ந்தெடுக்கணும், யாரை தலைவன்னு தேடணுன்றது அங்கே இருக்கவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இவ்வளோ நாள் அது இல்லை, அப்படிலாம் இல்லை. அந்த மக்கள் எழுச்சி தமிழரை புறக்கணிக்காங்க, விடுதலை சிறுத்தைகளை வேற மாதிரி பார்க்காங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் பொய்ன்றது அடுத்தடுத்த சம்பவங்கள் நிரூபிச்சுட்டு இருக்கு. ஆகாஷ் படுகொலை வரைக்கும் நிரூபிக்குது. இவர் எதிர்பார்க்குறாங்கங்க. அப்போ நமக்கு வட மாவட்டங்களில் இங்கே வாங்கியிருக்க தொகுதிகள் மாதிரி தென் மாவட்டங்களையும் ஒரு 10 பேரை உருவாக்கி விட்டாங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் எவ்வளோ பெரிய கட்சி, எவ்வளோ பெரிய சக்தி. இந்த சக்தி தானே தமிழ்நாட்டை காப்பாற்றும். இந்த சக்தி தானே தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க முடியும். நீங்கள் என்ன வேணாலும் விமர்சனம் வைங்க விடுதலை சிறுத்தைகள் மேலே. பாதிக்கப்படும் போது மக்கள் பக்கத்தில் அவங்க நிற்கலன்னு ஒரு விமர்சனத்தை உங்களால் வைக்கவே முடியாது. நேர்மையற்ற அப்படி வச்சிங்கன்னா அந்த விமர்சனம் நேர்மையற்ற விமர்சனம். ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட பக்கத்துலையும் அவர் தான் போய் நிற்கிறார். நான் 99 மாஞ்சோலை படுகொலை காலத்துலேருந்து பார்க்குறேன். மாஞ்சோலை படுகொலையில் செத்து போனோடனே அந்த இடத்த 17 பேர் அடித்து கொலை செய்யப்பட்டவன் கிருஷ்ணசாமி அந்த இடத்துட்டு ஓடிட்டார். அந்த டைம்ல இருந்து அண்ணன் தான் போயிட்டு இருக்காரு. எல்லா விஷயத்துக்கும் எழுச்சி தமிழர் தான் போயிட்டு இருக்காரு. அப்போ தென் மாவட்ட மக்கள் இதெல்லாம் உணர்ந்து பார்க்கணும். தென் மாவட்ட மக்களை உனக்கு பட்டியல் வெளியிட்ட வாங்குறேன், பேரை மாத்துறேன்னு சொல்லிட்டு அந்த மக்களை தெருவில் நிறுத்தி வச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் அந்த மக்களை தெருவில் நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ இந்த 10 ஆண்டு அரசியல் என்ன நடந்துச்சு? இந்த 10 ஆண்டு அரசியல் நீங்கள் வட மாவட்டத்தில் செஞ்சது போல தென் மாவட்டத்தில் நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா எழுச்சி தமிழர் உருவாக்கியது போல நீங்கள் அங்கே ஒரு 10 பேர் உருவாக்கி இருக்கணும்ல. இப்போ எழுச்சி தமிழர் பக்கத்தில் நான் திரும்பி பார்த்தா பல பேர் தெரியுதாங்க. ஒவ்வொரு நபரும் நான் பேர் சொல்ல முடியும், குறிப்பிட்டு ஒருத்தர் விடுபட்டு போயிடக்கூடாது. அதனால நான் எல்லாரும் பேரும் சொல்லலை. தனிப்பட்ட நபர்கள் ஒவ்வொரு ஆளாக காட்ட முடியும். கிருஷ்ணசாமி இருக்கிறார், ஒரு ஆளை பின்னாடி காட்ட முடியுமா? கிருஷ்ணசாமியால் உருவாக்கப்பட்ட நபர். நீங்கள் எம்எல்ஏ ஆக வேண்டாம், எம்பி ஆக வேண்டாம், உங்கள் மகனை தவிர ஒரு நபர் புதிய தமிழகத்தில் இத்தனை வருஷமாக இருந்தார், இந்த வேலைகளை அவர் செஞ்சிருக்காரு. ஒரு ஆள் காட்டுங்க, ஜான் பாண்டியனை காட்டுங்க. ஜான் பாண்டியன் தன் மகனை தவிர யாரையும் காட்ட முடியும். அப்போ இந்த 2 தலைவர்களும் எவ்வளோ பெரிய பிழைப்புவாதிகளாக இத்தனை ஆண்டு காலம் அந்த மக்களை பயன்படுத்தியிருக்காங்க. இதை உடைக்கணும். இதை உடைக்கிறது தென் மாவட்டத்தில் இருக்கிற அந்த பாதிக்கப்பட்ட மக்களும் வட மாவட்டத்தில் மக்களும் ஒன்றா சேரணும். அது எழுச்சி தமிழரால் தான் முடியும். இப்போ எழுச்சி தமிழர் தான் தலைவரை ஏற்றுக்கிறோம். அதான் உண்மை. நீங்கள் சொல்கிறத வச்சே ஒன்று, தலித்களை தாண்டி பொது சமூகத்துக்குள்ளேயும் இடைநிலை சமூகங்களுமே திருமாவளவன் மேலே ஒரு அதிகமாக காதலில் இருக்காங்க. அவங்களுக்கு திருமாவளவன் அவங்களால ஏற்றுக்கிட முடியாமல் இருக்கிறது காரணம் அவங்களுக்குள்ள இருக்கிற சாதி புத்தி தான். அது கழுவப்பட்ட நிறைய பேர் திருமாவளவனை தலைவராக ஏற்றிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க.
திருமாவளவன் மாதிரி இன்டெலெக்சுவலாக பேசக்கூடிய ஆளே தமிழ்நாட்டில் கிடையாது. திருமாவளவன் தலைவர் இந்தியாவிலே கிடையாதுங்க. யாருங்க பேசுவா? அண்ணன் ஒரு 5 நிமிஷம் பேசட்டும். கலைஞர் பேசுவார். கலைஞர் திராவிட சித்தாந்தத்தை பேசுகிறாரு அப்படின்னா 5 நிமிஷம் ஒரு திருமாவளவன் வந்து பேசுவார். அப்படியே ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பெரியார் அம்பேத்கரை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்கறதுல அந்த விடுதலை சிறுத்தைகள் அந்த அந்த எளிய பிள்ளைகள்கிட்ட வந்து அம்பேத்கரை பெரியாரை எளிமைப்படுத்தி அவர் கொண்டு சேர்க்கறதுல திருமாவளவனுடைய பாணி வந்து ரொம்ப அலாதியானது. அதை அண்ணன் அருமையாக செய்கிறார். அதனால தான் அந்த இளைஞர்கள் வந்து ஈர்க்கப்பட்டு அவர் பின்னாடி சுற்றுறாங்க. இன்னைக்கு என்ன அவருக்கு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது. விஜய் என்னங்க விஜய்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இவருக்கு இருக்கு செல்வாக்கு. இப்போ கூட்டணியோட டிசைடிங் அத்தாரிட்டிங்க, அதாவது இந்த கூட்டணியை கட்டுக்கோப்பா, ஏன்னா தேமுதிகவுக்கும் திருமாவளவன் தான் பேசுறாரு, இவங்க இடதுசாரிகளுக்காகவும் திருமாவளவன் தான் பேசுறாரு, இப்போ மக்கள் நீதி மையத்துக்காகவுமே திருமாவளவன் தான் பேசுறாரு, எல்லாருக்காகவும் பேசுறாரு. இந்த கூட்டணியோட மிக முக்கியமான அங்கமாக அவர் தான் எல்லாத்தையும் இழுத்து கொண்டு போயிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு புதுச்சேரியில சரியான இது வியூகத்தை இவங்க தொகுதியை காங்கிரஸ் கொடுக்கல, தனிச்சு தான் போட்டியிட போறேன்னு சொல்லியிருக்காரு. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு பேசின அதே விஷயந்தான். இது மாதிரியான குழப்பங்கள் வந்து கூட்டணியில் வரத்தான் செய்யும். ஆனால் ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்சி ஆரம்பத்தில் தமிழ்நாட்டில் பண்ண குழப்பத்தோட விளைவு தான் இந்த குழப்பத்துக்கெல்லாம் அடிப்படை. அதை நம்ம இப்போ எதுக்கு பேசணும்? முடிஞ்சு போச்சு. தேர்தல் இன்னைக்கு 20 நாள் நம்ம தேர்தல் சந்திக்கணும். 23ஆம் தேதி தேர்தல் இருக்குது. 20 ஆண்டுகள் காலம். நம்ம பேசுகிறத எழுச்சமலையே விரும்ப மாட்டார். அதனால் அந்த விஷயங்களை வந்து நம்ம கடந்து போயிட வேண்டியது தான். இவ்வளோ நேரம் எங்கள் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப நன்றி. வணக்கம்.